நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 16 அதிகாரம் 9 வசனம். 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமம் 16 அதிகாரம் 9 வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவரை உத்தம இதயத்தோடு கூட தேடுகிறார்களோ, யாரெல்லாம் உண்மை மனதோடு கூட அவரை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் வாழ்கிறார்களோ, அவர்கள் மத்தியில, அவர்கள் வாழ்க்கையில, அவர்கள் நடுவில் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். ஆகார் சொல்லும்போது, நீர் என்னை காண்கிற தேவன். உலகத்துல எல்லாரும் மறந்துட்டாங்க, எல்லாரும் விலக்கிட்டாங்க, எல்லாரும் தள்ளிட்டாங்க. ஆனாலும் நீர் மாத்திரம் என்னை காண்கிற தேவனாயிருந்து என்னுடைய நெருக்கத்துல, என்னுடைய உபத்திரவத்துல, என்னுடைய தனிமையில எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி ஆகார் சொல், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. சங்கீதம் 33:13 வாசிக்கிறோம், கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். சங்கீதம் 33:13 கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறவராயிருக்கிறார். எல்லாரையும் அவர் காண்கிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் இருக்கிறோமா? யோபு தன்னுடைய புத்தகத்திலே வாசிக்கிறோம். யோபு 34:21 அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். யோபு 34:21 அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அவர் காண்கிறவராய் பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை எவ்விதமாக நாம் நடக்கிறோம்? நீதியின் பாதையில நடக்கிறோமா? உத்தமத்தின் பாதையில நடக்கிறோமா? உண்மை வழிகளில் நடக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் லாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக இந்த கடைசி நாட்களில் உத்தம இருதயத்தோடு, உண்மை மனதோடு அவரை சேவிக்க, அவரை தேட நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்மை முற்றும் முடிய நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, தர்மையான காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. தகப்பனே, இந்த வேளையிலும் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் ஆவிக் கொண்டிருக்க நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லப்பா, எல்லாவற்றையும் காண்கிறவர். ஆண்டவரே, இந்த நாட்களிலே உமக்கு முன்பாக உத்தம இதயத்தோடு, உண்மை மனதோடு, உமக்கு பிரியமான வழிகளில் நடக்க தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆண்டு நடத்துப்பா. இந்த காலைகளிலும் உடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறதற்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய கிருபையினாலே எங்களை நிரப்புகிறதற்காக மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் எங்கள் தேசத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தின் தலைவர்களை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஆசீர்வதியும் ரட்சியும் அவருடைய மனக்கண்களை எல்லாம் திறப்பீராக. எங்கள் தேசத்தின் அதிகாரிகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஆசீர்வதிங்க, ஞானமாய் அவர்கள் காரியங்களை செய்ய தேசத்தை ஆண்டவர் வழி நடத்த கிருபைத்தாங்க. அவருடைய மனக்கண்களை எல்லாம் திறப்பீராக, சந்திப்பீராகப்பா. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக, எல்லா பாஷைக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பாஷைக்காரர்களையும் கர்த்தர் சந்திப்பீராக. எல்லா இனத்து மக்களையும் கர்த்தர் சந்திப்பீராக, ரட்சிப்பீராகப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் சென்னை மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். சென்னை மாவட்டத்தில் உள்ள
எல்லா மக்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறையா. சென்னை மாவட்டத்தில் உள்ள அத்தனை மக்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்கள் சென்னை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, உயிர்ப்பீங்கப்பா. குறிப்பாக இன்னும் எந்தெந்த பகுதிகளில் சபைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அங்கெல்லாம் சபைகளை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை தாங்க. ஊழியர்களை கர்த்தர் எழுப்புங்கப்பா. கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. இந்த வேலையிலும் இந்த ஜெபத்தில் பங்கேற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர, இன்னும் உம்மை கிட்டி சேர கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய சாயலிலே நாங்கள் வளர, ஆண்டவரே உம்முடைய சாயலை நாங்கள் வெளிப்படுத்த, உம்முடைய திவ்ய சுபாவங்களை ஆண்டவரே நாங்கள் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ, இயேசுவை நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அடிச்சுவர்களை பின்பற்றி வர இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் இந்த நாளிலும் போய்க்கில வரத்திலும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக எக்ஸாமுக்காக ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். +2 படிக்கிற பிள்ளைகளுக்காக, 10th படிக்கிற பிள்ளைகளுக்காக, +1 பிள்ளைகளுக்காக, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்காக, மற்ற எல்லா வகுப்பிலும் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல ஞானத்தை, அறிவு தேத்தாங்க, சிறப்பாக அன்றொரு எக்ஸாம் எழுதி சிறந்த மதிப்பெண் பெற்று வெற்றி பெற எதிர்காலங்களெல்லாம் கர்த்தர் பொறுப்பிடுங்கப்பா. நாளில் எங்களை விட்டு தாழ்த்துக்கிறோம். நீர் எங்களை ஆண்டு நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.